டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குஸ்கா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அடி கனமான பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய். இதுக்குள்ளேயே வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேண்டாம், எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஒரு 3 ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. இது நம்ம ஹோம்மேட் கீ தான். நெய்யும் சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 5 ஏலக்காய், 2 பட்டை, கிராம்பு, ஒரு கிராம்பு இதை போட்டு வெங்காயத்தை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கையால் இப்படி உதுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ஒன்றா ஆகிடும். நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக கற்று இருப்பாங்க. எவ்வளோ ஒன்று உதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இதுக்குள்ளேயே எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் அதை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதற்காக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கும் எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அந்த கீரி போட்டு ஒரு கீரி போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்ட எண்ணெயிலேயே பாருங்கள். நல்லா கலர் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ இது கூட நம்ம வந்து கலர் வச்சுட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் உப்பே போடலாம். இது கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து அடி ஓட்டிக்கும். அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளி பாருங்க. இது சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கழுவி வச்சுக்கிட்டு கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி ஒரு கைப்பொடி கைப்பொடி நல்லா வதங்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கணும். நம்ம சிக்கன் எதுவும் போடல, சிக்கன் மட்டன். ஸோ இதோட வாசனை தான். ஸோ நல்லா வதங்கணும். இப்போ இது கூட வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல இந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் காரத்துக்கு போட்டுக்கிறேன். இது தனி மிளகாத்தூள். கரம் மசாலா. ஸோ இதுவும் நல்லா வந்து இந்த எண்ணெயிலே சுற்றி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் மட்டும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் அந்த சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் தான் மிளகாய் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் காரம் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த கிளாஸில் தான் நான் வந்து எனக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் காஃபி கப் மாதிரி இருக்குன்னு அதில் தான். ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போ 3 கிளாஸ்க்கு பதில் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். சமானம் ஊற்ற வேணாம். ஏன்னா அரிசி வந்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. சீட்ஸ் இல்லாமல் புளிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தயிர் வேணால் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 1.5 கிளாஸுக்குன்னா 3 கிளாஸ் எப்பவுமே சரி தண்ணி ஊற்றுவோம். நான் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா, நான் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 2 கிளாஸ் ஊற்றிட்டேன். இல்லைங்க, 2 கிளாஸு. உப்பு இந்த டைமில் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து நம்ம குடிச்சு பார்க்கணும். தண்ணியில் சுண்ணுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு. இந்த நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறீங்கன்னா,
அரிசி போடணும். ஸோ இப்போ மேலே ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ், அதையும் போட்டுக்கலாம். 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதனால நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கோம், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. ஸோ இதே நல்லா எல்லாத்தையும் ஊற போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னே நம்ம இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூட போட்டு நமக்கு வெயிட்டான பாத்திரம் இருந்தால் நம்ம குக்கர் எடுத்துருக்கோம். ஸோ அது அரிசியும் தண்ணியும் சமமாக ஆகட்டும், அது வரைக்கும் கொதிச்சுட்ருக்கட்டும். அரிசியும் தண்ணியும் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் ஒன்று கரெக்டாக இப்போ வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்தே வந்து நம்ம பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா இப்போ சூடாகிட்டுருக்கு. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் தூக்கி நம்ம இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு குக்கரை வச்சிடலாம். குக்கரை வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் தான் வைக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அப்போ அது என்ன பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வெயிட் எதையாவது வேலை வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா ஆவி வெளியே போகாது, அது போய் வெந்துடும். சரி, 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இன்னும் 10 நிமிஷம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அது இந்த வெயிட் அப்படியே இருக்கட்டும். வெயிட்லாம் எடுக்க வேணாம். இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து திறந்து காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ஆவி பறக்க ரெடி. உங்களுக்கு தெரியுதா மேலே எவ்வளோ கூச்சி அரிசி ஒன்று போகும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அது பிடிக்கவே இல்லை, அவ்வளோ ஒன்று வந்திருக்கு. சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு